நம்ம பார்க்க போறது வந்து பென் டூல். ஓகேவா? பென் டூல வந்து லைக் ஷேப் வரையறதுக்கு, ஃபில்லர்ஸ் வரையறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இப்போ ஒரு இமேஜ ட்ராக் பண்ணி உள்ள போடுறேன். இங்க ஒரு இமேஜ் இருக்கு. ஓகே. ஸோ இத சைஸ் ஸ்மால் ஆக்குறதுக்கு, இத லைட்டா மூவ் பண்ணிட்டு ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி இப்படி இறக்குனீங்கன்னா ஸ்மால் சைஸ் ஆயிரும். ஓகே. ஸோ பென் டூல் அண்ட் ப்ரஷ் டூல் நீங்க யூஸ் பண்றது சேம். ஸோ பென் டூல் இங்க இருக்குல்ல. ஸோ இத எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். பென் டூல் நீங்கள் ஃபோட்டோஷாப் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். இப்போ நீங்கள் கஸ்டமைஸ்டு பாக்ஸு இல்லை கஸ்டமைஸ்டு ஷேப் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணாலும் நீங்கள் ஃப்ரீ ஃபார்ம் ட்ராயிங்கில் வரைஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பென் டூல். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வீடியோலேயோ இல்லைனா ஒரு ஸ்டேபிளான இமேஜ் இந்த மாதிரி இருக்குன்னீங்களே, இல்லை தேவையில்லாத ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இந்த ஃபில் இருக்குல்ல, ஸோ ஃபில்லில் போயிட்டு இது கலர் பிக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறேன். பென் டூல் வச்சு இப்படி நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ எனக்கு அது வந்து இந்த மாதிரி ஹைட் ஆயிரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி சில இதை வந்து ஹைட் பண்ணுறதுக்கு தேவையில்லாத இப்போ கேமரா எங்கேயாச்சும் இருந்ததுன்னா ஸ்டேபிளான வீடியோவில் இந்த மாதிரி விஷயத்த ஹைட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி குட்டி குட்டி ஷேப்ஸு ட்ராயிங்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம்.